ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நலதம்பியை ப்ராங்க் பண்ண சொல்லி நம்ம ஆடியன்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நானும் விஜயும் வந்து நலதம்பியை ப்ராங்க் பண்ண போகிறோம். எல்லோரும் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், முழுசாக பாருங்கள். நலதம்பியை ப்ராங்க் பண்ண போகிறோம். அவர் கடையில் வந்து என்ன சொல்கிறது, நம்ம சொல்லாமல் தான் அவர் கடைக்கு போகிறோம். அவரை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ப்ராங்க் வீடியோ போட போகிறோம். சும்மா அவரை வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி, நக்கல் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி தான் ப்ராங்க் பண்ண போகிறோம். என்ன சொல்கிறது, ஒன்றும் சீரியஸாக போகாதுன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோஸ்குள்ளே போவோம். முழுசாக பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. முழுசாக பாருங்கள். ஆமாம். இது என்ன ரேட்டுப்பா? ஆரஞ்சு ஜூஸ் 20 ரூபாப்பா. என்னது 20 ரூபாய்? ஆமாப்பா. என்ன மற்ற கடையில் என்ன 10 ரூபா தானே? இது நம்ம கடையில் இந்த ரேட் தான்ப்பா. என்னப்பா சொல்றீங்க? ஆமாப்பா. சரி, பிஸ்கட் எவ்வளோப்பா ஒன்று? பிஸ்கட் 20 ரூபாப்பா. இது ஒரு பிஸ்கட் 20 ரூபாய்? ஆமாப்பா. ஏப்பா அதில் எம்ஆர்பி ரேட்டு என்னப்பா 10 ரூபா தானேப்பா போட்டிருக்கு? என்னப்பா எந்த கடையிலப்பா உங்களுக்கு வந்து இந்த பிஸ்கட் 20 ரூபா? நம்ம கடையில 20 ரூபா பிஸ்கட்டு. முடிஞ்சா வாங்கப்பா, இல்லாட்டா போங்கப்பா. எது முடிஞ்சா வாங்கப்பா? ஆமாப்பா. என்னம்மா தண்ணி கேன் எவ்வளோப்பா? இந்த தண்ணி கேனா 20 ரூபாப்பா. இது 50 ரூபாப்பா. என்னப்பா பகலுக்குள்ளையா இருக்கு? நம்ம கடையில அப்படிதான். என்னப்பா மத்த கடையில எல்லா இடத்துலயுமே 10 ரூபா தானப்பா, என்னப்பா 20 ரூபா இருக்கீங்க? நம்ம கடையில 20 ரூபா, இது 30 ரூபா, இது 40 ரூபா, இது 50 ரூபாப்பா. 50 ரூபாயா? ஆமாப்பா. எந்த ஊருப்பா நீ? இந்த ஊர் தான்ப்பா. இந்த ஊர் தான்னா என்னப்பா ரேட் வச்சு வித்துக்கிட்டு இருக்க? நம்மகிட்ட இதான்ப்பா ரேட்டு. வாங்கினா வாங்க, வாங்கினா போகப்பா. என்ன வச்சு எப்படி சொல்றப்பல? என்னப்பா டெய்லி வந்துகிட்டு இருக்கேன், என்னப்பா இன்னைக்குன்னு பார்த்து 20 ரூபா சொல்றீங்களப்பா? ஆமாப்பா, எல்லா ரேட்டு கூடிடுச்சு. கேஸ் ரேட்டு எல்லா ரேட்டு கூடிடுச்சு, நாங்களும் கூட்டிட்டோம். ஏப்பா கேஸ் ரேட்டுக்கு என்னப்பா இதுக்கு என்னப்பா சம்பந்தம்? ஆமா, எங்களுக்கு அப்படிதான் போடுறாங்க. என்ன ஏப்பா கேஸ்ல அவன் வந்து டீ காபி ஹோட்டல்ல எல்லாம் கூப்பிட்டாங்க, பேக்கரிலையும் கூட்டிட்டாங்க, எல்லாத்துலயும் கூட்டிட்டாங்க. நாங்களும் எல்லாரும் நாங்க கொடுத்தா போ. எப்பா நீ எப்பா இது நீங்க இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா சரி வராது. இது என்னப்பா ஒரு ஜூஸ் கேட்டா 10 ரூபான்றீங்க. என்ன பண்ணலாம்? என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ல? இப்ப கடைசியா கேக்குறேன்ப்பா ஜூஸ் எவ்வளவுப்பா? ஜூஸ் 20 ரூபாப்பா. இது நம்மளும் ஃபைனல் ரேட்டாப்பா 20 ரூபா. அது குறைஞ்சு இல்லப்பா. இது ஒண்ணு 20 ரூபா. இது ஒண்ணு 20 ரூபாயா? ஆமாப்பா, எனக்கே வந்து 15 ரூபாய் கொடுக்குறாங்கப்பா ஒரு லெமனு. சரி, இது என்ன கடை இருப்பா? என்னப்பா கடை, என்ன வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? நாங்க சர்பத்துப்பா, சர்பத்து. சரி, சர்பத்து கடை. சர்பத்து கடையில இதெல்லாம் இருக்கு உங்களுக்கு. இதெல்லாம் என்னது? இது இதெல்லாம் தயிர்ப்பா. இதை மட்டும் நடத்திட்டு இருக்க முடியாதப்பா. அதையும் கொஞ்சம் 20 மணி நேரம்ப்பா. அதே விக்கிறீங்க. என்னப்பா ஒரு பிஸ்கட் 20 ரூபான்றீங்க? ஆமாப்பா, இப்போதைக்கு ரேட் அப்படிதான். சர்பத்து எவ்வளவுப்பா ஒண்ணு? சர்பத்து 30 ரூபாப்பா. ஆமாப்பா. சர்பத்து. சரி, சர்பத்தை கூட விடு. சர்பத்து மட்டும் 30 ரூபாயா? ஆமாப்பா. சரி, பருப்பி எவ்வளவுப்பா? அது ஒண்ணு 10 ரூபாப்பா. என்னப்பா அதுல எம்ஆர்பி 5 ரூபா தானப்பா போடுறீங்க? நம்ம கடை எல்லாமே பண்றாப்பா. அவர் 10 ரூபாண்டுகிட்டு இருக்காரு, எடுத்து திண்டுகிட்டு இருக்க பைத்தியம். அவர் 10 ரூபாண்டுகிட்டு இருக்காரு, எடுத்து திண்டுகிட்டு இருக்க. கொடுக்கவா? மெண்டல் மாதிரி பேசாத கூடாது. இப்ப எவ்வளவு ஃபைனலா எவ்வளவு சொல்றீங்க? இது 10 ரூபாப்பா. ஃபைனலாவே 10 ரூபா தானா? ஆமாப்பா. பாதி போயிருச்சா? ஆனா அதுக்கு நிர்வாகம் பொறுப்பல்ல. ஆக தீனி பண்டாரங்கிறத காட்டிட்ட. அவர் 10 ரூபாங்கிறாரு, நீ அதை எடுத்து திங்கிறேன்னா ஆக தீனி பண்டாரங்கிற காட்டிட்ட. இவங்க யாரு? எங்க அம்மாப்பா. வாங்க. இது என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காப்ல? என்ன சொல்றீங்க? இது மத்த இடத்துல என்ன இது 10 ரூபா தானங்க இது என்னங்க அவர் 20 ரூபா சொல்றாரு, நீங்க என்னமோ அதுதான் விலை அப்படின்ட்டு இருக்கீங்க. அப்புறம் நாங்க எங்களை மாதிரி ஆளுங்க எப்படி சாமான் வாங்குறது?
எல்லா ரேட்டும் கேஸ் ரேட்டு கூடுறதுனால இப்ப எல்லாமே கூட்டிட்டாங்க. என்னங்க இது மீன் ரேட்டையும் கலர் ரேட்டையும் சம்மந்தப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க யாரு, அவங்க அம்மாவா? அப்ப நீங்க எல்லாருமே கூட்டா தான் பாத்துக்கிட்டு இருக்கீங்களா அந்த வேலைய? அப்படியா? இது என்ன பண்ணலாம் விஜய்? அப்படியா? சரி, இருந்தாலும் இது பேசி பார்ப்போம். சரி, நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் வந்து இப்படி நீங்க விக்கிறது வந்து நல்லதுக்கு கிடையாது. ஒழுங்கா எல்லாம் ரேட்டை கம்மி பண்ணி ஒழுங்கா வீங்க. ஆமா, இது சரி கிடையாதுப்பா. ஏதோ தெரிஞ்சவர்னால நான் டெய்லி கடைக்கு வரேன், அதனால உங்கள்ட்ட வந்து ஒழுங்கா பேசுறேன். இதே மத்தவனா இருந்தா வேற மாதிரி பேசிருப்பாப்பா. ஒழுங்கா எப்பயும் போல ரேட்டை ஒழுங்கா வச்சுவீங்க. சரிப்பா. ஆமா, கண்டிப்பா. இது எவ்வளவுப்பா ஒண்ணு? அது ஒண்ணு 5 ரூபாப்பா. 2 ரூபா இருக்கு, மறுபடியும் எதோ சொல்றீப்பா? ஆமாப்பா, எல்லாமே ரேட்டு கூடி இருக்குப்பா கடையில. 2 ரூபா இது என்னப்பா திரும்ப அதே மாதிரி பேசுறிய? வேற என்னப்பா பண்ண? எப்பா இனிமே கடை பக்கமே வர மாட்டேன். போப்பா போப்பா, வழி வச்சு சொல்லிட்டு வந்துரு. கடை பக்கமே மெண்டல் மாதிரி பேசக்கூடாது. அவர் 5 ரூபாங்கிறாரு, அப்புறம் மறுபடியும் வாங்கு பண்ணிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. ஏன் அவர் 5 ரூபாங்கிறாருமா? 2 ரூபாமா அது? அது 2 ரூபா. ஏன் 1 ரூபாமா அது? சரி ரைட்டு. இப்ப இது சரியில்லைப்பா, நாளைக்கு வருவேன் கடைக்கு. நாளைக்கு கடை போட்டிருந்தீங்கன்னா கடையை காலி பண்ணிடுவோம்ப்பா. சரி. ஆமாப்பா. என்ன விஜய்? சரி ரைட்டு. சரி போயிட்டு வாங்க. சரி சொல்லிருமா, சொல்லிருமா. சும்மா ஒரு பிராங்கு தான்ப்பா, வேற ஒண்ணும் இல்லப்பா. நீங்க கோவப்படாதீங்க, ஒண்ணு சங்கடப்படாதீங்க. சரியாப்பா? ரைட்டு, தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நல்லா பிரதர் வந்து சும்மா ஒரு பிராங்கு தான், எல்லாமே விளையாட்டுக்காரன் பேசுறாங்க. இதை வந்து தப்பா கிடையாது. அதே ரேட்டு தான், யாரும் எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. யார் மனசையும் புண்படுத்துற நோக்கம் இல்ல, ஒரு சின்ன பிராங்கு தான், வேற ஒண்ணும் இல்ல. தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. ரைட்டு.